ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் ரூரல் டூரிசம் இன் இந்தியா. ஓகே, ஸோ ரூரல் டூரிசம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராம் ஸ்வதேஷ் தர்ஷன் அப்படிங்கிறது வேரியஸ் டூரிஸ்ட் சர்க்கிள்ஸ் ஓகே டு ப்ரமோட் டூரிசம் இன் இந்தியா. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புத்திஸ்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எப்படின்னா லார்ட் புத்தா வந்து எங்கெல்லாம் அவரோட லைஃப் சைக்கிளில் இந்தியாவில் எங்கெல்லாம் வந்து அவர் ட்ராவல் பண்ணாரோ, எங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட் பிளேசஸ் அது எல்லாம் அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணுறது. ஓகே, ஒரு பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி சூஃபி சர்க்கிள், டெசர்ட் சர்க்கிள், ஓகே, ஜெயின் சர்க்கிள், இந்த மாதிரி மல்டிபிள் ராமாயணா சர்க்கிளில் வந்து அந்த மித்தாலஜியில் இருக்கிற மல்டிபிள் பிளேசஸ், ஓகே, இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், ராமர் பிறந்த இடம் அண்ட் இங்கே ராமேஸ்வரம், இந்த மாதிரி எல்லா இடத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி, ஓகே, அயோத்தியாவிலேருந்து ராமேஸ்வரம் இந்த மாதிரி எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணி கம்ப்ளீட் சர்க்கிள் மாதிரி அந்த ராமாயணா சம்மந்தப்பட்ட எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுவாங்க. இது டூரிசம் மினிஸ்ட்ரி கீழே வர ஒரு ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இந்த மல்டிபிள் இந்த புத்திஸ்ட் சர்க்கிள், சூஃபி சர்க்கிள், ஜெயின் சர்க்கிள், ராமாயணா சர்க்கிள், டெசர்ட் சர்க்கிள், இந்த மாதிரி இதில் ரூரல் டூரிசமையும் இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் ஹஸ் ஃபார்முலேட்டட் அ டிராஃப்ட் நேஷனல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரோட்மேப் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் டூரிசம் இன் இந்தியா. ஸோ இந்த ரூரல் டூரிசமில் ரூரல் ஏரியாஸில் ரொம்ப ஃபாரின் டூரிஸ்ட் அண்ட் இந்தியன் டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுற இடத்த செலக்ட் பண்ணி அந்த ரூரல் டூரிசமை ப்ரமோட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு கோல் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னா செல்ஃப் சஃபிஷியன்ட் இந்தியா. ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ஆகிறதுக்கு நம்மளோட டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இந்த ரூரல் டூரிசம்னால ஒவ்வொரு அந்த ரூரல் ஏரியாஸுக்கும் வந்து டூரிசம் அதிகமாகிறதுனால அங்கே டூரிசம்னால வர இன்கம் வந்து அதிகமாகும். ஓகே, ரூரல் சர்க்கியூட் ஹேஸ் பீன் ஐடென்டிஃபைட் as one of the thematic circuit under Swadesh Bharat scheme for development aimed at leveraging tourism as a force multiplier for revitalizing the rural economy boost பண்றதுக்கு. ஓகே, ஸோ இது வந்து யூனியன் டூரிசம் மினிஸ்டர் கிருஷ்ணா ரெட்டி வந்து அவரோட லோக்சபா இதில் ரிப்ளையில் கொடுத்துருந்தாரு இந்த ரூரல் டூரிசம் பற்றி, அதாவது இன்னைக்கு நியூஸ். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் ஸ்டேட்மெண்ட் ரூரல் சர்க்கியூட் ஹஸ் பீன் ஐடென்டிஃபைட் ஒன் ஆஃப் தி thematic circuit under the Swadesh Bharat scheme, correct, and Swadesh Darshan is a central sector scheme, இதுவும் correct. ஓகே, ஸ்வதேஷ் தர்ஷன் இந்த இது சொன்ன பார்த்தீங்களா, இட்ஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமுக்கும் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் 100% ஃபண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட். இதே சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் சிஎஸ்எஸ் அப்படின்னா a percentage will be given by the central government. Okay, like for example 50% to 90% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, மீதி பர்சன்டேஜஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் பியர், மீதி இருக்கிற அமௌண்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட ஃபண்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் சிசேரியன். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு WHO என்ன ரிப்போர்ட் படி என்னென்னா, ஐடியல் ரேட் ஆஃப் C-section டெலிவரிஸ் இஸ் பிட்வீன் 5 to 15% இன் இந்தியாவில் நடக்கிற மொத்த டெலிவரிஸில் 5 to 15% வந்து சிசேரியன் C-section. ஓகே, நார்மல் டெலிவரிக்கும் சிசேரியனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நார்மல் டெலிவரியில் குழந்தை பிறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் C-section பண்ணுவாங்க. C-section அப்படிங்கிறது ஒரு அப்டமனில் ஒரு மாதிரி ஒரு மார்க் ஒன்று இது பண்ணி அந்த இடத்த வெட்டி அதிலிருந்து குழந்தை எடுப்பாங்க. இல்லாட்டி நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது நேச்சுரலி குழந்தைங்க பிறக்கிறது. ஓகே, ஸோ 5 to 15% இந்தியா C-section நடக்குது. இன்னொரு ரிப்போர்ட் பை நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 minute. ஓகே, ஸோ நான் ரூரல் டூரிசம் பற்றி பார்த்தோம். இப்போ C-sectionல இன்னொரு ரிப்போர்ட் பை நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வாட் தே ஆர் சேயிங் இஸ் தட் 1 in 2 women who go to private hospitals undergo C-section அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ it's when medically justified, C-section can effectively prevent maternal and perinatal mortality. ஓகே, குழந்தைங்க இறக்கிறதும்
அந்த இதனால டெலிவரி அப்போ விமன் அந்த மதர் இறக்கிறது வந்து கண்டெயின் பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் தி மெடிக்கல் ஜஸ்டிஃபிகேஷன். ஓகே, அண்ட் தெர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமன்ஸ் ஹேவிங் பேபிஸ் அட் லேட்டர் ஏஜ், வயசானதுக்கு அப்புறமேட்டுக்கு குழந்தை பிறக்கிறது. இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், ஓகே, லைக் ஒரு லேபில் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் வந்து ஃபியூஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கன்சிடபிள் க்ரோத் அந்த ஃபீட்டஸ் வந்து ஒரு கன்சிடபிள் க்ரோத் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை கொண்டு போயிட்டு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, ஓவம் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, மறுபடியும் அந்த மதரோட இதுக்குள்ளே இது பண்ணுவாங்க. ஏன்னா நேச்சுரலி வந்து அந்த அந்த யூட்ரஸ் வந்து வில் நாட் பி ஸ்ட்ராங் எனஃப் டு ப்ரொடியூஸ் அந்த இது ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஸ்ட்ராங் எனஃபாக இருக்காது. அதனால தான் இந்த இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் லேபில் வந்து வளர்த்து உள்ளே வந்து இது பண்ணுறது, இன்ஃப்யூஸ் பண்ணுறது. தென் செடேட்ரி, மருந்து நிறைய சாப்பிட்றதுனால, மதர்ஸ் வந்து மருந்து நிறைய சாப்பிட்றதுனால அதோட சைடு எஃபெக்ட்ஸ்னால சி செக்ஷன் தான் வந்து பாசிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருந்தாலும் 1 in 2 women who go to private hospitals they are C-section தான் அவங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. இதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஃபுட், எத்தனை பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கிறது பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலோட ரன்னிங் காஸ்ட், இது எல்லாத்தையுமே அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆர் இந்த சி செக்ஷன் மூலமாக தான் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, அண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு இந்த டெலிவரி பார்க்குற டாக்டர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 12 டெலிவரிஸ் கிட்ட அரௌண்ட் 12 டெலிவரிஸ்ட்டை பார்ப்பாங்க. ஸோ இட் கிவ்ஸ் எ மென்டல் ஸ்ட்ரெஸ். நேச்சுரல் டெலிவரி பண்ணும்போது மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுவும் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ். ஓகே, பட் இந்த சி செக்ஷனோட மேஜர் ரீசன் இந்தியாவில் பார்க்கும்போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் என்கரேஜிங் சி செக்ஷன் டு பூஸ்ட் தேர் ரெவென்யூ. ஓகே, ஸோ இது ஒரு ஃபேக்டர். ஓகே, இதுவும் ஒரு ஆடட் ஃபேக்டர், ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே, ஸோ நமக்கு இப்போ வந்து சி செக்ஷனால் இருக்கிற இன்னும் ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஃபேக்டர்ஸ் சி செக்ஷனுக்கு இதாகுது அப்படிங்கிறது மட்டும் பார்த்தோம்னா, லேட்டர் ஏஜ் டெலிவரி, இன்விட்ரோ ஃபர்டிலிட்டி பண்ணும்போது, அண்ட் செடேட்டரி லைஃப் ஸ்டைல் ஆஃப் மதர்ஸ், மருந்து இந்த மாதிரி ஆன்டிபாடிஸ், இந்த மாதிரி தலைவலிக்காக மருந்து எடுத்துக்கிறது, ஓகே, பேராசிட்டமால் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி செடேட்டரி லைஃப் ஸ்டைல். ஓகே, so the question can be like this: which of the following is a reason for rise in C-section deliveries in India? Women having babies at later age, increase in in vitro fertilization, and the sedentary lifestyle of mothers. Okay, the next topic is Wi-Fi services in flight. Okay, நம்ம government வந்து had approved, Indian government approved this Wi-Fi facilities can be utilized in airplanes 3 years ago. 3 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆனால் ஒன்லி விஸ்தாரா, நம்மளோட இந்தியன் ஃப்ளைட் சர்வீஸ் பண்ணுறவங்கள விஸ்தாரா மட்டும்தான் இஸ் நவ் ஹேவிங் ஃப்ளைட் சர்வீஸில் மேலே போயிட்டு பறந்துட்டு இருக்கும்போது ஒய்ஃபை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, மற்ற யாரும் வந்து கொடுக்கறதில்ல. இதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இட் டேக்ஸ் அரவுண்ட் 3 to 4 crores per aircraft இந்த ஒய்ஃபை இதை வந்து ரெட்ரோஃபிட் பண்ணுறதுக்கு, ஓகே, அட்டாச் பண்ணுறதுக்கு. அண்ட் இட் ஆல்சோ டேக்ஸ் அரவுண்ட் 12 hours. இப்போது 12 hours வந்து ஒரு பிளெயின் வந்து ஐடியலாக இருக்குன்னா இட் வில் இன்கொயர் லாஸ். ஓகே, 12 ஹவர்ஸுங்கிறது ஒன்லி ஒரு நாளைக்கு அரௌண்ட் 4 to 6 hours மட்டும்தான் ஒரு ஃப்ளைட்டுக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க. 12 hours அது வந்து ஐடியலாக இருக்குது அப்படின்னா இட் வில் இன்கொயர் லாஸ். ஓகே, ஒரு கம்ப்ளீட் ட்ராவல், இப்போ லைக் சென்னை டு டெல்லி, தென் டெல்லி டு சென்னை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ட்ராவலையும் மிஸ் பண்ணும். அப்படி இருக்கும்போது இட் வில் லட்சக்கணக்கான ரூபாய் லாஸ் இருக்கும். அந்த லாஸும் வந்து இதில் கணக்காகும். ஓகே, those airlines that have started to offer the service are rolling it out only on new aircraft that come equipped with the antenna. புதுசாக வர ஆர்டர் பண்ணுற ஏர்க்ராஃப்ட்ஸில் மட்டும் அதை வந்து வச்சு அவங்க வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் தான் ரீசன்ஸ். ஓகே, ஸோ ரெட்ரோஃபிட் அப்படிங்கிறது முன்னாடியே இல்லாமல் புதுசாக அட்டாச் பண்ணுறது தான் வந்து ரெட்ரோஃபிட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ the question can be like this: Wi-Fi service in flight were approved by the government 3 years ago, but Indian flyers are still to experience it in reality. In this regard, consider the following statement: domestic carriers have been slow in offering the service because the retrofit of aircraft with the required antenna is an expensive affair. Correct. Wi-Fi in airplane allows us to use our gadgets with an internet connection with the flight mode turned on. இதுவும் கரெக்ட். சொல்லுங்கம்மா. ரெட்ரோஃபிட்னா ஆல்ரெடி இல்லாமல் புதுசாக ஒன்று அட்டாச் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம ஒரு கார் ஒன்று வாங்குகிறோன்னு வைங்களேன், கார் வாங்குகிறோம், அதில் வந்து லெதர் சீட் இல்லாமல் இருக்கும் போது லெதர் சீட் போடுறது, அண்ட் வந்து இது லைக் ஸ்பீக்கர்ஸ் புதுசாக அட்டாச் பண்ணுறது,
ஃபாக் லேம்ப் புதுசாக அட்டாச் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து ரெட்ரோஃபிட். ஓகே, then the next topic is Jaitapur nuclear power plant. Okay, once it's been constructed, it will be the largest nuclear plant in the world அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இது வந்து இந்த ப்ரொபோசல் இஸ் கோயிங் ஆன் ஃபார் 11 years. ஓகே, இப்போ வந்து இந்த ஜெய்தாப்பூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் தி எலக்ட்ரிக் டே ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியும், ஃப்ரெஞ்ச் கம்பெனியும், நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டடும், தே ஆர் ஒர்க்கிங் டுகெதர் டு டேக் திஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் த கிரவுண்ட். ஓகே, ஸோ இது இந்த like as I said, this would be the world's most powerful nuclear power plant once it's been completed. Okay, and it will be producing like 9.6 gigawatts of energy. Okay, and it will also be, as we know, it will produce low carbon electricity. Okay, இது வந்து நமக்கு கார்பன் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து வர மாதிரியான ஒரு அதிகமான கோல் பர்ன் பண்ணி வர மாதிரியான இது நமக்கு இருக்காது. ஓகே, அதனால் CO2 எமிஷன் வந்து கண்டெயின் பண்ண முடியும் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்னால. ஒரு க்ளீன் எனர்ஜி மாதிரி கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ த ப்ராஜெக்ட் வில் எம்பாடி தி ஸ்ட்ராங் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் தி இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ், அ கமிட்மெண்ட் டு லோ கார்பன் ஃபியூச்சர் அண்ட் வில் டைரக்ட்லி பெனிஃபிட் மகாராஷ்டிரா வித் thousands of local jobs. ஓகே, ஸோ இதில் சிம்பிளாக வந்து இந்த ஜைதாப்பூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் which is to be constructed between French company, Electricity de France and Nuclear Power Corporation of India is located in which of the state அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, இல்லாட்டி ஜைதாப்பூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இஸ் விச் ஸ்டேட்னா மகாராஷ்டிரா. ஓகே, மகாராஷ்டிரா. டன். இந்த ஸ்டேட்மெண்ட் கேன் பி இதுவும் சேர்ந்து வரலாம். 9.6 gigawatt வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பவர் பிளான்ட் அப்படிங்கிறதும் வரலாம். ஓகே, இதுவும் வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட் டாபிக், ஆர்டிகல் 217. இது எதுக்கு நம்ம இந்த ஆர்டிகல் 217 வந்து பார்க்குறோம்னா, அவர் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜட்ஜஸ் மஸ்ட் எக்ஸசைஸ் அட்மோஸ்ட் டிஸ்க்ரீஷன், ஓகே, while making utterance in courtrooms, and quoted an American judge to argue that courts are not representative bodies and are not designed to be a good reflex of democratic society. ஓகே, இது வந்து US ஜஸ்டிஸ் ஃப்ராங்க்ஃபர்ட் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருந்தார் இது. ஓகே, ஸோ இது எதுக்கு அவர் சொல்லியிருந்தாருன்னா, அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஷுட் நாட் இன்ஃபில்ட்ரேட் இன்டு தி டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட்டோட ப்ரொசீடிங்ஸில் அது வந்து இன்டெகிரேட் பண்ண, அது வந்து இது பண்ணக்கூடாது, இன்ஃபில்ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இவர் வந்து சொல்லியிருந்தார். யார்? இந்த US சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து சொல்லியிருந்தார். பட் ஆஸ் வி நோ, ராம்நாத் கோவிந்த் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து, இப்போ இருக்க பிஜேபி கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸை நான் த ஜுடிஷியரிஸ் கொஸ்டின். ஓகே, லைக் இப்போ நடந்த ஃபார்ம் லாவை வந்து கொண்டு வந்து மறுபடியும் அதை ரிப்பல் பண்ணி, மறுபடியும் வந்து அது ரிப்பல் பண்ணும்போது நடந்த ஒரு இதில் 12 MPs வந்து சஸ்பெண்ட் பண்ணி, அண்ட் இந்த ஃபார்ம் லா ப்ரொட்டஸ்ட்டில் கிட்டத்தட்ட 700 farmers were they committed suicide, or they've been killed, or they've been in the like Lakhimpur scenario mari. Okay, they've been rolled over by a car, or they committed suicide or natural death. Okay, அங்கே ஹார்ட் ஃபெயிலியர் அது இது நடந்து இறந்து போனாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால கோர்ட் வந்து தே ஆர் கம்மிங் அண்ட் டாக்கிங், இது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நம்ம அதுக்குள்ளெலாம் போக வேணாம், அதுக்குள்ளே அதை பற்றி தெரிஞ்சுட்டால் மட்டும் போதும். யூபிஎஸ்சிக்கு அது தேவைப்படாது. இப்போ அதுக்குள்ளே போகாமல் நம்ம படிக்க வேண்டிய யூபிஎஸ்சி டாபிக் என்ன அப்படின்னா, Chief Justice and Judges of the High Court are appointed by the President. Okay, by which article அப்படின்னு பார்த்தீங்கன்னா Article 217. So the question can be as simple as this. Okay, என்னென்னா ஆர்டிக்கல் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. Article 116, Article 112, okay, 112, Article 110, Article 217. இந்த ஆர்டிக்கல் வந்து gives a power to the President to appoint the Chief Justice or the Judges of the High Court அப்படின்னு கேட்டாங்கன்னா Article 217 is the right answer. Okay, ஸோ 5 டாபிக் வந்து பாருங்கள். இன்றைக்கி நியூஸ் வந்து ஹிந்துவில் அந்தளவுக்கு அதிகமாக வரல. ஓகே,